கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம இன்னைக்கு ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துக்குள்ளே வந்திருக்கோம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாருங்க, ஆபிரகாம் நாட்களில் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது போல மறுபடியும் ஈசாக்கின் நாட்களில் ஒரு பஞ்சம் வருது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆபிரகாம் எகிப்துக்கு போயிட்டார்ல, அந்த மாதிரி நீ போகாத, இங்கேயே இருன்னு சொல்கிறாரு. அந்த பஞ்சமான தேசத்தில் கூட பாருங்களேன், கர்த்தர் எவ்விதமாக அவங்கள ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லி. ஏனென்றால் அந்த ஒரு மனிதனோட கீழ்ப்படிதல் அவருடைய முழு சந்ததிக்கும் ஆசீர்வாதமாக அமைஞ்சது. அவர் விதிகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து அதை கை கொண்டதுனால அவர் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொல்லி மறுபடியும் அந்த ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்துகிறாரு. ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த பொழுது இவள் என் சகோதரி என்றான். ரெபெக்காள் பார்வைக்கு அழகுள்ளவளானபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். பாருங்க, இதே போல சம்பவம் தான் ஆபிரகாமுக்கும் நடந்துச்சு. அவரும் கூட தன் மனைவியை சகோதரி என்று சொன்னார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அது உண்மைதான். இருந்தாலும் மனைவி என்று சொல்லாமல் சகோதரி என்று சொன்னார். அதே போல் தன்னோட மகனும் ஈசாக்கும் அதே டெக்னிக்கை கையாளுறாரு. அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளோடு விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். அபிமெலேக்கு ஈசாக்கை அழைத்து, அவள் உன் மனைவியா இருக்கிறாளே, பின்னே ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான். அதற்கு ஈசாக்கு, அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன் என்றான். இதே மாதிரி தான் அவங்க தகப்பனும் சொன்னாருங்க. அதற்கு அபிமெலேக்கு, எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய்? ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோடு சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடம் உண்டாக்கினாயே என்றான். இவங்களும் அதே பதில் தான் சொல்கிறாங்க. ஏனென்றால் மற்றவங்களோட மனைவியோட தப்பு செய்கிறது அவங்களுக்கு சரியான காரியம் கிடையாதுன்னு தெரிஞ்சிருந்துச்சு. பின்பு அபிமெலேக்கு, இந்த புருஷனை ஆகிலும் இவன் மனைவியை ஆகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். பாருங்க, கர்த்தரோட ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விடுத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளையெல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். பாருங்க, அந்த காலத்திலே அந்த பொறாமைன்ற குணம் இருந்துச்சு. அவங்க பழுகி பெறுகிறாங்க,
அண்ட் அவங்களுடைய அந்த ஐஸ்வர்யத்தில் விருத்தி அடைகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு விரோதமாக பொறாமை கொண்டு அவங்க கஷ்டப்பட்டு வெட்டின துறவுகளெல்லாம் மூடுறாங்க. அபிமலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டதுமாகிய துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர், இந்த தண்ணீர் எங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அங்கே இருந்து பெயர்செபாவுக்கு போனான். அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். மறுபடியுமாக அவரோட ஆசீர்வாதத்தை அவர் உறுதிப்படுத்தி அவரை பலப்படுத்துறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோங்க. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். அபிமலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாக பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. ஏனென்றால் கர்த்தர் ஈசாக்கோட இருக்காரு, ஆசீர்வதித்திருக்காருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஒருவேளை அவங்க ஃப்யூச்சரில் இவங்களோட யுத்தம் செய்யலாம் என்று சொல்லி அவங்க நினைச்சாங்க. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பி விட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்து குடித்தார்கள். அதிகாலையிலே எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்தில் இருந்து சமாதானத்தோடே போய்விட்டார்கள். அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் நாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவருக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். அதற்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பேர் இந்நாள் வரைக்கும் பெயர்செபா எனப்படுகிறது. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பெயேரியினுடைய குமாரத்தியாகிய யதீத்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவங்க இனத்தார் அல்லாத மற்றவர்களை போயிட்டு ஏத்தியர்களை போயிட்டு ஏசா திருமணம் செய்கிறத நம்ம பார்க்குறோம். இதனால் பாருங்கள், அவங்க பெற்றோர் எவ்வளோ வருத்தப்படுறாங்கன்னு சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கு. அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார்கள். ஸோ அவங்களுடைய அந்த முதலாம் மகன் ஆகிய ஏசா அவங்களுக்கு பிரியமில்லாத 2 மனைவிகளை கொண்டு வந்ததுனால அவங்களுக்கு மன நோவாக இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.
இத்துடன் இந்த 26ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.